நம்ம ஊர் பொண்ணுங்க கழட்டி விடுறதுக்கும் அமெரிக்கா பொண்ணுங்க கழட்டி விடுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. லெட்ஸ் பிரேக்கப்னு ஒரே வார்த்தையில கழட்டி விட்டாங்கன்னா அது அமெரிக்கா பொண்ணுங்க. என்னை விட உனக்கு ஒரு நல்ல பொண்ணா கடப்பான்னு இங்கிட்டு ஒரு உருட்டு. எங்க அப்பா அம்மா என்னைய ரொம்ப நடத்துறாங்கடான்னு, எங்க அப்பா அம்மா என்னைய ரொம்ப நம்புறாங்கடான்னு இந்த பக்கம் ஒரு உருட்டி எங்களை நடுவுல உருட்டி விட்டா அது நம்ம பொண்ணுங்களோட பிரேக்கப். காதல்ல பூ கொடுக்குற பொண்ணா கூட வேணாம், என் காதல பூ சுத்தாத ஒரு பொண்ணு வேணுமேன்றதுக்காக சாமி கும்பிட்டு போக வந்தேன். வந்த இடத்துல தேங்காய் உடைக்கணும். நான் தேங்காய் உடைச்சிட்டு வந்துடுறேன். வானம் ஃபுல்லா மேகம், என் மனசு ஃபுல்லா சோகம். இந்த கொடுமை நான் எங்க போய் சொல்றேன்? முருகா, நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? நான் என்ன பணம் வேணும் இல்ல வீடு வாசல் வேணும்னா கேட்டேன். என்னை நல்லா பாத்துக்கிறக்கும் எனக்கு வேணுங்கிற தீனியெல்லாம் வாங்கி கொடுக்கறக்கும் ஒரு நல்ல பையனை கேட்டேன். அதுக்கே முருகா என்ன இப்படி சோதிக்கிற நீ? நான் என்ன அன்னபாரதி மாதிரி அண்டாவா திங்க போறேன்னா? ஏதோ இந்த பிஞ்சு வயிற்றுக்கு கொஞ்சமா காலையில ஒரு 1/4 கிலோ கடலை உருண்டை, மதியானம் ஒரு அரைப்படி பொரி உருண்டை, நைட்டுக்கு ஒரு 2 கிலோ பாதாம் பருப்பு, ஒரு 2 கிலோ பேரிச்சம்பழம், அவ்வளவுதானே கேட்கிறேன். அதுக்கே நீ ரொம்ப திங்கிற அப்படின்னு வரவெல்லாம் என்னை விட்டுட்டு போயிடுறான். கடைசியா சொல்றேன், இனிமேல் என் வாழ்க்கையில லவ் ஃபெயிலியரே வரக்கூடாது. எனக்கு ஒரு நல்ல பையனை கண்ணில் காட்டு முருகா. லவ் ஃபெயிலியரா? நம்ம புலம்புன நமக்கே லேடிஸ் வாய்ஸ்ல எதிரொலிக்கிற மாதிரி இருக்கு. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, என்ன வேண்டிட்டு இருந்தீங்க? ஹலோ, கோயிலுக்கு வரவங்க 1000 வேண்டிக்குவாங்க, அவ எல்லாமே உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியும்? இல்லங்க, லவ் ஃபெயிலியர் லைஃப் ஃபெயிலியர் நீங்களே, அதான் ஒரு எல்பின் டெண்டன்சியோட வந்தேன். ஒட்டு கேட்டியாடா நாய நீ? யார பார்த்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? எங்க வீடு தெரியுமா? எங்க குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா? ஒட்டெல்லாம் கேட்கல, ஓரமா நின்னு கேட்டேன். அட தூ, கொடுமைன்னு கோயிலுக்கு வந்தா இங்க ஒரு கொடுமை தேங்காய் தின்னுட்டு மாங்காய் மலைய ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்கறான்? தேவையில்லாம பேசாதீங்க. கொடுமை பண்றது எல்லாமே இந்த பொண்ணுங்க தான், எங்க பசங்கள. ஓ, நாங்க உங்களை கொடுமை பண்றோமா? ஆமா. அப்படி என்ன கொடுமை பண்ணிட்டோம்? 5 வயசுல மதர் கொடுமை பண்றீங்க, 25 வயசுல ஃபிகர் கொடுமை பண்றீங்க, அதுக்கு மேல சுகர் கொடுமை பண்ணுது. கொடுமை பண்றதெல்லாம் நாங்க, கொடுமை படுத்துறதெல்லாம் நீங்க. ஏண்டா இப்ப நான் கேட்டதுக்கும் நீ சொன்னதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? ஏன்டா இப்படி மெண்டல் மாதிரி பேசிட்டு இருக்கற? மெண்டல் தான். ஒரு அம்மா ஒரு பையனை ஜெண்டிலாக்க 20 வருஷம் போராடுறாங்க. அதே ஜெண்டிலான பையனை 20 நிமிஷத்துல நீங்க மெண்டல் ஆக்கிடுறீங்களே. என் கதை என்னங்க, இப்படித்தான். போன வாரம் ஒரு 6வது பொண்ணை கரெக்ட் பண்ணலாமேன்னு போனேன். சரி, போயிட்டு முடியலன்னு சொல்லிட்டு கூகுள் மேப் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு வந்துட்டேன். ஏடா பொண்ணு இல்லாததுக்கு மேப் அன்இன்ஸ்டால் பண்றதுக்கு என்னடா இருக்குது? அந்த பொண்ணோட மனசுல போறதுக்கு வழி சொல்ல மாட்டுதே, அப்புறம் வச்சு என்ன பண்றது? ஒரு வழி. உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணு தான் வரணும்ங்கற? அப்படி கேளுங்க, எனக்கு ஒரு பொண்ணு வரணும். சரி, அது பொண்ணா வரணும். அது மேல எனக்கு லவ் வரணும். அந்த லவ் சொல்றதுக்கு எனக்கு தைரியம் வரணும். எங்க 2 பேருக்கும் அந்த பிரேக்கப் ஆகாம இருக்க அதிர்ஷ்டம் வரணும். அவங்க அப்பா அம்மாவுக்கு எங்க மேல அன்பு வரணும். இதுக்கு நாங்கெல்லாம் சேர்ந்து வாழ்றதுக்கு ஒரு யோகமே வரணும். இதுக்கெல்லாம் உனக்கு முதல்ல கனவு வரணும், அதுக்கு தூக்கம் வரணும். அப்பதான் இதெல்லாம் நடக்கும். தூக்கம் எங்கம்மா வருது, துக்கம் தாம்மா வருது. அதனால ஒண்ணே ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, எங்க பசங்க எல்லாம் சோப்பு மாதிரி. எப்படி? கலர் கலரா இருந்தாலும் போட்டு தைக்கையில நுரை எப்படி இருக்கு? வெள்ளையா இருக்கு. நிறத்துல இல்லம்மா, மனசுல இருக்க தரத்துல இருக்கு. சூப்பர். அதனால எங்க பசங்களை நீங்க இனிமே குறை சொல்றத நிப்பாட்டிங்க. நீங்களும் லவ் ஃபெயிலியர்னு சொன்னீங்களே, எதனால உங்களுக்கு லவ் ஃபெயிலியர்? அதாவது நான் அதிகமா சாப்பிட்றேனாமா, என்ன பார்த்தா அப்படியே இருக்கு. நான் எவ்வளவு ஸ்லிம்மா, எவ்வளவு சின்னதா, எவ்வளவு கம்மியா சாப்பிட்றேன். என்ன போய் அதிகமா சாப்பிட்றேன்னு சொல்லி வரவெல்லாம் விட்டுட்டு போயிடுறான். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஏன் லவ் ஃபெயிலியருக்கு என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? நீங்க அதிகமா சாப்பிட்றதுனால உங்களுக்கு லவ் ஃபெயிலியர், நான் அதிகமா பேசுறதுனால எனக்கு லவ் ஃபெயிலியர். நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இதை பத்தி பேசக்கூடாது. ஏதோ சுடிதார் பின்னாடி போனா அலைவேன், நொந்து போவேன், நாசமா போவேன்னு பேசின மாதிரி இருந்தது. அதான் அக்கா அப்பவே ஒரு கவுண்டர் போட்டாங்களே, சுடிதார் பின்னாடி போனா தானே வெந்து போவோம், தாவணி பின்னாடி போனா எப்படி வெந்து போவோம்? அப்போ நீ அப்படி பேசுற. சரி ஓகே, நான் வரேன். ஆனா நீ சாப்பிடுற தேங்காயில பாதி குடுக்குறியா? வாழ்க்கையிலே பாதி குடுக்குறேங்க, தேங்காயில பாதி கொடுக்க மாட்டேனா? அப்போ ஓகே. தேங்காயோ வாழ்க்கையோ வேஸ்ட் பண்ணாம அதை டேஸ்ட் பண்ணா வாழ்க்கையும் சிறக்கும், காதலும் சிறக்கும். அப்ப போலாங்கற. போலாமே.